உலகநாயகன் கமல் சார் தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போற தலைவர் 173 படத்தோட டைரக்டர் யாருங்கிற மியூசிக்கல் சேர் கேம் இன்னும் முடிஞ்ச பாடில்ல. சிபி சக்கரவர்த்திக்கும் அஸ்வத் மாரிமுத்துக்கும் நடுவுல பெரிய போட்டியே ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்ம முந்தைய வீடியோக்கள்ல பார்த்தோம். ஆனா இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு சென்சேஷனலான ட்விஸ்ட் வந்திருக்கு. ஒருவேளை சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை இயக்குனாருன்னா அதுல ரஜினி சாருக்கு மெயின் வில்லனா நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் நடிக்க போறாராம். ஆமாங்க, ஷங்கரோட சமீபத்திய படங்கள் பெரிய அளவுல சக்சஸ் ஆகாததால அவர் இப்போ நடிப்புல களமிறங்க போறதா ஒரு ஸ்ட்ராங்கான தகவல் வந்திருக்கு. ஆனா டைரக்டரா அஸ்வத் மாரிமுத்து கமிட் ஆனா ஷங்கர் வில்லனா நடிக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. இந்த டைரக்டர் வர்சஸ் வில்லன் பஞ்சாயத்து கோலிவுட்டையே அதிர வச்சிருக்கு. கமெண்ட்ல சொல்லுங்க, பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் ரஜினி சாருக்கு வில்லனா நடிக்கிறது படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா அமையுமா, இல்ல அவர் டைரக்ஷன்லயே முழு கவனம் செலுத்தணுமா? அடுத்ததா சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பரான அப்டேட். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா த்ரிஷா நடிச்சிருக்க கருப்பு படத்தோட பாடல்கள் இப்போ இன்டர்நெட்ல செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கு. மே 14ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போற நிலையில படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச், அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 26 சோலமலை பாலிடெக்னிக் கல்லூரியில நடக்க போகுதுன்னு ஆர்ஜே பாலாஜி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாரு. அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட்னு சூர்யாவை கலாய்ச்ச ஆர்ஜே பாலாஜி இப்போ அவரோட டைரக்ஷன்ல சூர்யாவை வச்சு ஒரு தரமான கறி விருந்து கொடுக்க போறாரு. நாளைக்கு ஈவெண்ட்ல மியூசிக் டைரக்டர் சாய் அபயங்கரோட லைவ் பர்ஃபார்மன்ஸும் இருக்கு. அடுத்து ஹீரோவா அடுத்தடுத்து ஹிட் கொடுத்துட்டு இருக்கிற நம்ம சூரிய அண்ணனோட லேட்டஸ்ட் அப்டேட். 75 கோடி பட்ஜெட்ல டூப் இல்லாம சூரி பண்ணிருக்க கடல் சாகசங்கள் நிறைந்த மண்டாடி படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் இப்போ வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. ராமநாதபுரம் கடலோர பகுதிகளில் ரொம்ப சவாலான சூழ்நிலையில இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மதிமாறன் புகழேந்தி டைரக்ஷன்ல எல்ரட் குமார் ஆர்எஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் தயாரிக்கிற இந்த படத்துல மஹிமா நம்பியார் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக், பீட்டர் ஹெயின் ஆக்ஷன்னு டெக்னிக்கலா படம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் முடிஞ்ச உடனே சீக்கிரமே இந்த படம் தியேட்டரை சூறையாட வரப்போகுது. நேத்து வீடியோல வம்சி பைடிப்பள்ளி இயக்கத்துல தில்ராஜு தயாரிப்புல சல்மான் சாருக்கு ஜோடியா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்க போறாங்கன்னு பார்த்தோம். இந்த படத்தோட ஷூட்டிங் மும்பைல ஆரம்பமாகிடுச்சு. நேத்து வெள்ளிக்கிழமை சல்மான் கான் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவை ஷேர் பண்ணி இந்த படம் 2027 ஈத் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாரு. வாண்டட், பஜ்ரங்கி பைஜான், சுல்தான் மாதிரி ஈத் பண்டிகையில சல்மான் கான் படங்கள் எப்பவுமே பிளாக் பஸ்டர் தான். அதுல இப்போ நயன்தாராவும் இணையறதால எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. கடைசியா ஒரு குளோபல் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். உலகத்துக்கே டான்ஸ்னா என்னன்னு கத்துக் கொடுத்த பாப் இசையரசன் மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கை வரலாறு படமான மைக்கேல் நேத்து உலகமெங்கும் ரிலீஸ் ஆச்சு. ஆண்டோயின் ஃபுகுவா இயக்கத்துல மைக்கேல் ஜாக்சனோட அண்ணன் பையன் ஜாஃபர் ஜாக்சன் தான் இதுல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அச்சு அசலா மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே அவர் மூன் வாக் பண்ணியிருக்கத பார்த்து ஆடியன்ஸ் தியேட்டர்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த படம் பிரீமியர் ஷோ மற்றும் முதல் நாள் வசூலை மட்டுமே சேர்த்து உலக அளவுல 900 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி ஹாலிவுட் பாக்ஸ் ஆபீஸை தெறிக்க விட்டுட்டு இருக்கு. இந்த படம் எப்படி வந்திருக்கு, ஜாஃபர் ஜாக்சனோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு டீடைல்டான ஒரு ரிவ்யூ வீடியோவை நம்ம பேரலாக்ஸ் சினிமாஸ் சேனல்ல ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்க்காதவங்க வீடியோ முடிஞ்சதும் நம்ம சேனல் பேஜுக்கு போய் மறக்காம அந்த ரிவ்யூவை செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான ஃபுல் காலிவுட் அண்ட் குளோபல் ரவுண்ட் அப் முடிஞ்சது. ரஜினி படத்துல ஷங்கர் வில்லனா வர்றத பத்தியும் கருப்பு ஆடியோ லான்ச் பத்தியும் உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மைக்கேல் படம் ரிவ்யூ பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பை பாய்.